அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் திடீர் மாற்றமாக மாணவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய பல முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை வழங்கப்பட்டது. கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் பள்ளிகள் ஜூன் 6ஆம் தேதி திறக்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டது. அதன்படி ஜூன் 6ஆம் தேதிக்கு பதில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை சார்பிலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து தான் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில்தான் திடீர் மாற்றமாக இந்த ஆண்டு பள்ளிகள் 20 சனிக்கிழமைகளில் வேலை நாட்களாக செயல்படும் என்றும் மேலும் பல மாணவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களும் வெளியாகியுள்ளன. அதன்படி இந்த மாதம் ஜூன் 29ஆம் தேதி சனிக்கிழமை பள்ளி வேலை நாட்களாக செயல்படும். அதேபோல ஜூலை மாதம் 23ஆம் தேதியும், ஆகஸ்ட் மாதம் 10, 24ஆம் தேதியும், செப்டம்பர் மாதம் 14, 21ஆம் தேதியும், அக்டோபர் மாதம் 5, 19ஆம் தேதியும், நவம்பர் மாதம் சனிக்கிழமையான 9, 23ஆம் தேதியும், அக்டோபர் மாதம் சனிக்கிழமையான 5, 19ஆம் தேதியும், நவம்பர் மாதம் சனிக்கிழமையான 9, 23ஆம் தேதியும், டிசம்பர் மாதம் சனிக்கிழமையான 12, 21ஆம் தேதியும், ஜனவரி மாதம் சனிக்கிழமையான 11ஆம் தேதியும், பிப்ரவரி மாதம் சனிக்கிழமையான 1, 15, 22ஆம் தேதியும், மார்ச் மாதம் சனிக்கிழமையான 1 மற்றும் 22ஆம் தேதியும், ஏப்ரல் மாதம் 5 மற்றும் 12ஆம் தேதியும் சனிக்கிழமை பள்ளி நாட்களாக செயல்படும். அதன் பிறகு மே மாதம் கோடை விடுமுறை விடப்படும். வழக்கமாக 210 நாட்கள் பள்ளிகள் இயங்கும். ஆனால் இந்த முறை கூடுதலாக 10 நாட்கள் பள்ளிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு 2024-25ஆம் ஆண்டில் மட்டும் 20 நாட்கள் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டும் உள்ளது. மேலும் முதல் பருவத் தேர்வு, 2ஆம் பருவத் தேர்வு, 3ஆம் பருவத் தேர்வுக்கான தேதிகளும் அதற்கான விடுமுறை நாட்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தால் முதல் பருவத் தேர்வு என்பது செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதன் பிறகு அக்டோபர் 2ஆம் தேதி வரை 5 நாட்கள் விடுமுறை வழங்கப்படுகிறது. 2ஆம் பருவத் தேர்வு என்பது டிசம்பர் 16ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதன் பிறகு ஜனவரி 1ஆம் தேதி வரை 9 நாட்கள் விடுமுறை வழங்கப்படுகிறது. 3ஆம் பருவத் தேர்வு என்பது ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதன் பிறகு கோடை விடுமுறை ஏப்ரல் 18 முதல் மே 31ஆம் தேதி வரை 44 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுகிறது. ஆனால் ஆசிரியர்களுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்படவும் உள்ளது.